போட்டு முடிவிட்டோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரப்போ தெரியும் உண்மையான கோமாளி விஜய் என்பது உலகத்துக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் எங்கே போவாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தாவாக்கியாலேருந்து ஒருத்தம் கூட வெளில வர மாட்டான். விஜய் அவர்கள் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வெளியே வர மாட்டார். அதை வச்சுனா கிளம்பி டெல்லிக்கு போயிடுவான். அவன் பொட்டியை கட்டிட்டு அவன் கிளம்பி போயிடுவாங்க. எங்கேயுமே மீடியா சும்மாவே மீடியாவுக்கு வர மாட்டாங்க, யாரும் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் சொல்லவா வேணும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஆப்ஸ்காண்டு தான். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அப்புறம் வெளில வருவாங்க. விஜய் அவர்கள் தலைமறைவு ஃபார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எழுதி வச்சுங்க நண்பர்களே. ஸோ மே 4 ரிசல்ட் இருந்ததுக்கப்புறம் தாவேக்கான்ஸ் வறுக்க போகிறாங்க போட்டு சட்டியில். அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ ஓட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கு நீங்கள் போடுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உண்மையாக நல்லவர் என்னன்னு தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.